என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இன்னும் சந்திச்சுட்டே இருக்காங்க மக்கள் இங்க? நான் 2 தேர்தல பார்த்தேங்க. 9 தேர்தல் பணி செஞ்சிருக்கிறேன். ம். அப்பல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். பொதுவா ஆளுங்கட்சி மேல இருக்கும். ஊழல் சொல்லுவாங்க. எங்களுக்கு அடிப்படை வசதிகள் பண்ணி தரலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இயல்பான ஒண்ணு தான் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது. ஆனா, இந்த தேர்தல் அடுத்த தலைமுறை அளிக்கக்கூடிய தேர்தல் திமுக செஞ்சிருக்கிறாங்க. போதைப்பொருள் கலாச்சாரம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல கடுமையா பரவியிருக்கு. அது ஈரோட்ல போய்ங்க, நீங்க எங்க கூட வாங்க நான் கூட்டிட்டு போறேன். ஒவ்வொரு சந்துக்கு 6 மணிக்கு கிளம்பலாம். வாங்க 2 பேரும் கூட்டிட்டு போறேன். அத நான் சொல்ல முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. நீங்க போய் நான் இதுவரையிலும் 64 பாயிண்ட்ல பேசியிருக்கிறேன். 64 பாயிண்ட்ல ஒரு இடத்துல கூட, ஒரு தாய்மார் கூட, ஒரு மாணவி, கல்லூரி மாணவி கூட, சார் நாங்க பாதுகாப்பா இருக்கோம்ன்னு சொல்லவே கிடையாது. ஒரு சில இடங்கள்ல கண்ணீர் விட்டு அழுதாங்க. நாங்க வீடியோ ரெக்கார்டிங்கே வச்சிருக்கோம். எல்லாம் வச்சிருக்கோம். எவிடன்ஸோட வச்சிருக்கிறோம். ஒரு சில இடத்துல கணவன் இழந்திருக்கிறாங்க போதைப் பொருள்னால. ஒரு சில இடங்கள்ல தன்னை குழந்தை இழந்திருக்கிறாங்க. 2 பேர் இறந்த குடும்பங்கள்லாம் இருக்கு. இது ஒரு தவறான விஷயத்த திமுக கையில எடுத்து பரப்பிட்டாங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. அடுத்த தலைமுறை அளிக்க போறது திமுக தான். அதுக்குண்டான பலன இந்த தேர்தல்ல அவங்க நிச்சயம் அறுவடை பண்ணுவாங்க. மிகப்பெரிய தோல்விய திமுக சந்திக்கும். அது ஒரே காரணம் இந்த கஞ்சா தான், இந்த போதைப் பொருள் தான்.